சிஎஸ்கே கிட்ட இருந்து பிக் அப்டேட்டுங்க. முக்கியமான வீரர் மீண்டும் வந்து அணியிலிருந்து விலகப் போவதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு. இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. போங்கடா, என்னடா இது, என்னடா இன்ஜுரி ஆகுற அளவுக்காகடா பிராக்டிஸ் பண்ணுவீங்க, கொஞ்சமாவது சேஃபாக பண்ணணுன்ற ஒரு எண்ணமே இல்லையா? ஏன்னா எவ்வளோ முக்கியமான போட்டிகள்லாம் வருது. ஒவ்வொரு போட்டிகளும் நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருந்துமே வந்து சிஎஸ்கேன்னு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. ஸோ இப்போ மிகப்பெரிய அளவு வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பிளேயிங் லெவலில் வந்து நம்ம எதிர்பார்த்த பிளான் எல்லாமே டோட்டலி கொலாப்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும், எப்படி போயிட்டுருக்கு, பிளேயிங் லெவல் என்ன பண்ண போகிறாங்க, ஸோ சிஎஸ்கேவுடைய முக்கியமான வீரர் யாருக்கு அந்த இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ டெவால் பிரேவிஸ் சிஎஸ்கேவுடைய குட்டி ஏபிடின்னு சொல்லக்கூடிய 360, ஸோ டேவில்லர்ஸ் மாதிரி ஆடக்கூடிய தரமான ஒரு ஹிட்டருங்க, செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைமில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கிறதுனால தொடர்ந்து ஒரு 3 போட்டிகளில் அவர் விளையாட மாட்டார்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், சிஎஸ்கேவுடைய ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவர்கள் அதிகாரப்பூர்வ தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு. சத்தியமாக கொஞ்சம் கூட இந்த ஒரு மூவை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. என்னடா இது அப்படின்ற அளவுக்கு ஷாக் ஆனது தான் குறையா இருக்க தவிர என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏற்கனவே தோனி அவர்கள் வந்து இன்னும் 3 போட்டியில் விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியான இந்த நிலையில் இப்போ வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து நம்ம டெவால் பிரேவிஸ் அவர்களும் வந்து இந்த தொடரிலிருந்து முதல் 3 போட்டிகளில் வந்து விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட்டை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ அவர் போனதுனால சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவல் எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி நடக்கக்கூடிய ராஜஸ்தான் வர்சஸ் சிஎஸ்கே போட்டியில் எந்த மாதிரியான பிளேயிங் லெவலோட வரப்போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ யாருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது, அதே மாதிரி அவருடைய ஸ்லாட்டில் வந்து எந்த வீரரை வந்து உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாமல் ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது. ஏற்கனவே மேத்யூ ஷாட் அவரும் வந்து இன்ஜூரியில் இருக்கிறதுனால ஸோ அவர் என்ன பண்ணுவார், ஆனால் பவுலிங் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வருவாரா உள்ள அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ என்ன மாதிரி பிளானில் இருக்காங்க, ஸோ என்ன அப்டேட்டில் இருக்க போகுது, ஸோ இவருக்கு மாற்று வீரராக யார் இருக்க போகிறாங்க, என்ன அப்டேட் என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் புரியாமல் தான் இப்போ இருக்குது. கண்டிப்பாக இது யாருக்கு அதிர்ச்சியாக இருக்கோ இல்லையா, எனக்கு அதிர்ச்சியாக தாங்க இருக்குது. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ கூடிய விரைவில் இந்த ஒரு அப்டேட்டோட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நல்ல முடிவை சொல்லணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ தோனி அவர்கள் ஏற்கனவே வந்து போயிட்டார், அவர் விளையாட வரா மாட்டாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான பிளானோட வர போகிறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், இதுக்கு எப்படி வந்து டிஸ்கஸ் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க, ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, பிளேயிங் லெவனை எப்படி செட் பண்ண வராங்க அப்படின்றத கொஞ்சம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது ஒன்றுமே புரியல. ஆனால் டெவால் பிரேவிஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒவ்வொரு போட்டிகளும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதில் இருக்கிற முக்கியமான வீரர் அந்த போட்டியை மிஸ் பண்ணும்போது அந்த பிளேயிங் லெவலில் எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருந்துமே டெவால் பிரேவிஸ் அவர்கள் போயிருக்காரு. ஸோ இன்ஜுரி பெருசாக ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த தொடரில் வந்து அவர் கண்டிப்பாக ஆடி ஆகணும். பேலன்ஸ் அந்த 3 போட்டிக்கு அப்புறம் கண்டிப்பாக அவர் உள்ளே வந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. மேபி எலெக்ஷன் 23 அப்போ வந்து மும்பைக்கு எதிரான போட்டி 4வது போட்டியாக இருக்க போகுது. ஸோ அப்போக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ மும்பைக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகுது. ஸோ என்ன பிளானில் இருக்காங்க, கண்டிப்பாக வந்து அவர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. மெடிக்கல் லைன்ஸ் கண்டிப்பாக அவர் வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக பயங்கர இதில் தான் இருப்பாங்க. ஸோ சீக்கிரமாக அவர் வந்து கம்பேக் வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ சீக்கிரமாக தோனி அவர்களும் உள்ளே வரணும், டெவால் பிரேவிஸ் அவர்களும் உள்ளே வரணும். அதுக்குள்ளே சிஎஸ்கே வந்து இளம் வீரர்களை வச்சு கண்டிப்பாக எல்லா டீமும் அடிக்க தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த மாதிரியான பிளானோட வரப்போகிறாங்க, சிஎஸ்கே என்ன ஒரு இது வச்சுருக்காங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய சிஎஸ்கே மேட்ச்சில் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ, என்ன மாற்றங்கள் இருக்கோ, என்ன பிளானோட வரப்போகிறாரு கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள், ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்க போகுது. ஸோ இப்போ நடந்த வரைக்கும் ஹோம் கிரவுண்ட் நடந்த டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் வந்து ராஜஸ்தானில் நடக்க போகுது. ஸோ என்ன பிளானோட வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிஎஸ்கேவிலிருந்து அதிரடியாக விலகிய நம்ம டெவால் பிரேவிஸை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஸோ அவருக்கு மாற்று வீரராக இந்த வீரரை சிஎஸ்கேனி உள்ளே இறக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்கோடு வரணும் அப்படின்ட்டு தான் எல்லாருடைய பிளானாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் கம்பல்சரியாக
நம்ம ருத்ராஜ் கேக்வாட் vs சஞ்சு சாம்சன் அஃபிஷியலாகவே வந்து நம்ம இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு கேப்டன். ஸோ அதுக்கப்புறம் ஆயுஷ் மத்தே ஒரு முக்கியமான கீ பவுலராக இருப்பார், முக்கியமான பேட்ஸ்மேனாக இருப்பார். ஏன்னா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிட்டு இருக்குது, கண்டிப்பாக ஒரு நல்ல டச் இருக்குது. ஸோ டெவால் பிரேவிஸுடைய பிளேஸ்மெண்ட் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மேத்யூ சார் கம்பல்சரியாக உள்ளே வர போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் வந்து ஃபிட் அஃபிஷியலாக வந்து அவர் ஃபிட்டாக இருக்கார் அப்படின்னா டேரெக்டாக வந்து அவருடைய பிளேஸ்க்கு மேத்யூ ஷாட் தான் வந்து ப்ளே பண்ண போகிறார். அதில் எந்த ஒரு ஆச்சரியப்படியும் கிடையாது. ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவர்கிட்ட நல்ல குவாலிட்டி இருக்குங்க. குவாலிட்டி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட நல்லா பேட்டிங் இருக்குது, ஸ்பின் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் செம்ம குவாலிட்டி இருக்கிறதுனால மேபி இவருக்கு தான் அந்த ஆப்ஷனுக்கு போவாங்க. டெவல் பிரவேஸ் பிளேயிங் லெவலில் இல்லாத பட்சத்தில் இவர் தான் டேரெக்டாக அந்த இடத்துல வந்து ஆட போகிறாரு. ஸோ அந்த ஒரு பிளானோட தான் கண்டிப்பாக சிஎஸ்கே கேப்டன் இருப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ டெவல் பிரவேஸ் இல்லைன்றது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டேரெக்டாக வந்து அவர் தான் இருக்க போகிறாரு. ஸோ அடுத்து ஊர்வில் பட்டேல், சிஎஸ்கேவுடைய ஒரு நம்பிக்கை நாயகன், இளம் நாயகன், நல்ல அதிரடி ஹிட்டர், நல்ல குவாலிட்டி இருக்குது. ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் பிளேயிங் லெவலில் கம்பல்சரியாக அவர் வச்சிருக்க வேண்டும். வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்து சிவம் தூபே, முக்கியமான ரோலுங்க சிவம் தூபேக்கு. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக சிவம் துபே ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணியே ஆகணும், அந்த கட்டாயில் தான் இருக்கார். ஏன்னா அவருடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் சிஎஸ்கே அணிக்கு. அவர் எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுக்குறாரோ அந்தளவுக்கு சிஎஸ்கே அணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன மாதிரியான பிளானோட வந்திருக்காரு, என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ கார்த்திக் சர்மா இளம் ஹிட்டர், ஸோ தோனியுடைய ரிப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ ஃபினிஷிங் ரோலை வச்சு அவர் வந்து பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ என்ன பிளானில் இருக்காங்க, ஸோ அவரை வந்து எந்த பொசிஷனில் ஆட வைக்க போகிறாங்க அப்படின்றதும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஜிம்மி ஓவர்டன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லாட்டில் வந்து பிரசாந்த் வீர் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ லைக்லி வந்து என்ன பிளான் வச்சுருக்காங்க, ஸோ நம்ம ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் எந்த மாதிரியான பிளானோட போக போகிறாரு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அடுத்து நூர் அகமது ரொம்ப முக்கியமான கீ பவுலர். ஸோ சிஎஸ்கே அணிக்கு, ஸோ அவருடைய சப்போர்ட் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அவர் வந்து போன சீசன் எப்படி பங்களிப்பை கொடுத்தாரோ அதே ஒரு பங்களிப்பை இந்த சீசன் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவை எவனாலையும் தொடவே முடியாது. ஸோ இவருடைய ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அசால்ட்டாக வந்து உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ அடுத்து கலீல் அகமது நியூ பால் பவுலர், கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த சீசன் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணுவான்ற நம்பிக்கை இருக்குது. போன சீசன்லேயே கிரியேட் பண்ணார், பட் ஒரு சில போட்டியில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். பட் இப்போது அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய அந்த செட்டப்புக்கு கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேட் ஹென்ரி, ஸோ நியூ பால் பவுலர், ஸோ நல்ல ஸ்விங் இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல லென்த் இருக்குது, நல்ல திறமையும் இருக்குது. ஸோ இவர் வந்து கண்டிப்பாக சரியான டைமில் சிஎஸ்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு கப்லையும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் ஒரு பெரிய அளவு இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை நிறையவே இருக்குது. ஸோ என்ன மாதிரியான பிளானோட வர போகிறாரு, என்ன மைண்ட் செட் வச்சிருக்காரு அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து இம்பாக்ட் பிளேயராக வந்து நம்ம அனுசுல் காம்போஜ், ஸோ அவர் தான் இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பேட்டிங் வந்தால் இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் உள்ள வர போகிறாரு. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ வந்து ஃபீல்டிங் வரும்போது கண்டிப்பாக அவர் வந்து பிளேயிங் லெவலில் டேரெக்டாக இருக்க போகிறாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இவரும் வந்து எந்த இடத்துல கொடுப்பாங்க, மேபி அந்த 2-2 வந்து கெல்லியோ மேட் ஹென்ரி போட்டதுக்கப்புறம் அந்த 3வது பவுலராக 5th 6th ஓவர் கண்டிப்பாக வந்து அனுசுல் காம்போஜிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மேபி அவரை வந்து டெத்தில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம், நல்லா தான் போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் கண்டிப்பாக சிஎஸ்கே கேப்டன் இருப்பார். ஸோ என்ன பிளானோட வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம டெவால் பிரேவிஸுடைய ரீப்ளேஸ்மெண்ட் யார் இருந்தால் நல்லாயிருக்கும், தோனியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டும் யார் பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்க